அப்படி ஓரமா உட்காருங்கய்யா. என்னமோ நீ பிள்ளையார் மாதிரி நான் உன்னை கும்பிட வந்தது மாதிரி. அப்படி ஓரமா உட்காருங்க. ஒரு மாதிரியா இருக்கு. இப்படி உட்காருங்க. அருமையான கள்ளப்பருப்பு வியாபாரி. இந்த குளிர்ல நீ வித்து உன் குடும்பத்தை காப்பாத்த. அங்கிட்டு ஓரமா இருப்பு. தண்ணி நில விழுந்து தொலைச்சிடாத. இங்க வர்றா. இந்த நாடக மேடையா இல்ல பாரா? ப்ரோ வெள்ளச்சட்ட ப்ரோ, என்னை தெரியுதா? உனக்கு பார்க்கும்போது பார்ல சுண்டல் வைக்கிற மாதிரியே இருக்குமே. ஹலோ எக்கோவை ராக்காயி மை சட்டத்தான் தச்சன் போது போட்டி. ராக்காயி மை சட். இது ஊர மை சட்ல வேலை சத்த ஆளுகளா? ஹலோ 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 அன்னை தந்தை நான் வணங்கி தச்சன் புதுப்பட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் சபை வணங்கி தச்சன் புதுப்பட்டி கிராமத்திலே என் கட்டண கட்டழகி நமக்கு செட்டி நாட்டு கருப்பந்தா குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. நமக்கு கருப்பந்தா குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. வாழ
பார்வை தெரியாது தெரியாது, கொஞ்சம் அப்படி வைங்கண்ணே. ஏன்னா அது ஒரு மாதிரியாவே இருக்கு. விசில் வராம வை. அப்படி விசில் வரணும்னா லேசா தூக்கி அங்கிட்டு வை. ஏஆர் மாரியப்பன் சொக்கனாபுரம் அவர்கள் இங்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். 50 ரூபாயெல்லாம் வாங்காத, 100 200 கூட தான் வாங்கு. 50 ரூபா வந்து செல்லாது. இந்த வெடியை போட்டு விட்டது யாரு? வெடி எப்போ போடணும்னா ஒரு முளைப்பாரி தூக்கும் போது, குதிரை தூக்கும் போது போடணும். போனே போனே பல லட்சத்தை இழந்து சேவையில் நிற்கிறேன். போ 15 ரூபாய் கொண்டு போய் போ. நக்கல் பண்றியா என்னையே? போ தம்பி உட்காரு. தண்ணியை போட்டு கெடுக்கிறதுக்கு பேசுறதுக்கு நான் ஆள் இல்லை. பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து எனக்கு வெடிக்க ராசி இல்லை, வெடிக்கு எனக்கு ஆகாது. நான் எத்தனை யூடியூப்ல சொன்னாலும் எந்த ஊரும் கேட்காது. அதனால என்ன பண்ண போறேன்னா, பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைப்ப யாரு புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், மலைகளை நாங்க மலைகளை போட்டு கட்ட வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். ஐயப்பா பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டு கட்ட வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், கொல்லிமலை ராலிமலை விறகு மலை அஞ்சு மலை, கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ அஞ்சு மலை, அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நன்றி நன்றி. கைதட்டுன அந்த மாலை ஓட்ட ஆளுக்கு மட்டும் நன்றி. இதில் மாலை ஓட்ட ஆளுக்கு மட்டும் கைதட்டுன, மற்ற ஆளு பூரா என்னப்பா ஓடுறிய? பேரன்பு கொண்டு நீ எடுத்து பேசிட்டே இருக்கக்கூடாது ப்ளீஸ் ப்ரோ. இதை எடுத்து பேசுறதுக்கு ஆடலும் பால் கிடையாது, பாட்டை போட்டு ரப்பரப்புன்னு குத்துவாங்க. ப்ளீஸ் ப்ரோ. உள்ளே கூட போய் டான்ஸ் மடியில் கூட பாடு, பர்மிஷன் எழுதி தரேன் ப்ளீஸ். வெளியே உட்காந்து பர்ஃபார்மன்ஸை கெடுத்துறாத, தலை காசை வெட்டி போட்டுவேன் அப்புறம். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என்னடா புறண்டு பிளாக்ல சரக்கு ஓட்டுறேன் கொடுக்குற மாதிரி. என்னது எந்த காக்கூர்? முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள காக்கூர். எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்து வருது என் உறவுகள். காக்கூர் கிராமத்தை சேர்ந்த அன்பு உறவுகள் சார்பாக பரவாயில்லையே, முதுகுளத்தூர்லேருந்து இங்கே நாடகம் பார்க்க வர்றாங்க. உள்ளூர் பொம்பளையவே காணும். அப்புறம் ஜானியோட பயிற்சியில் ஜானி தெளிக்கவ அம்பளிப்பழத்தை பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்துக்கு நன்றி நன்றி நன்றி. கம்மா மீன் ஏழவர் நாயன் கூட வருவேன். இந்த தண்ணியை பார்த்தோன்னே போகிறத பற்றியா மழை. பேரன்பு கொண்டு இந்த இன்னர் ஏற்றி வை பங்காளி. ராக்காய் அம்மன் ராக்காய் தானே, திட்டக்கர ராக்கு. இதை ஏற்று 2 இன்னர் ஏற்றுங்க பங்காளி. உண்மையிலேயே நான் ராக்காய் மைச்செட்டு எப்படின்னு நினச்சேன், நீ அப்படித்தான் நிரூபிச்சிட்டிய.
என் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன், நீண்ட நாள் என் உறவு மூத்தவர், நமது மானாமதுரை அருகாமுள்ள கல்குறிச்சியை சேர்ந்த அண்ணன் கணேசன் அண்ணன் அவர்கள் 101 அம்பளிப்பு அளித்திருக்கார். திரும்பி பார்க்கவே இல்லை, அவர் இன்னும் 100 கேப்பாண்டு. எல்லாமே கிரிட்டிக்கல். நான் மோசமானவன். பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான இந்த நாடகக்கலை தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நிரூபித்தது இளைய சமுதாயமே. என் இளைஞர்களே, பெரியோர்களே, நீ இருக்க வரைக்கும் நக்கும். தாய்மார்களே, டீ கடை வச்சிருக்கேன், டீ கடைக்காரே, டீ கடை காணா? டீ கடை இருக்கா ஐயா? டீ கடை வைக்கணும்னே, அப்பதான் தண்ணியை கலந்து நாளைக்கு பிளாட் வாங்கலாம். டீ கடை வைக்கணும். உலகத்தில் கலப்படம் இல்லாத ஒரு பொருள்னா பெத்த தாயினுடைய பால் தான். மற்ற எல்லாமே கலப்பு. நம்மளால அங்கே கொத்தனார் விழாவுக்கு வரேன், இந்திக்காரன் உங்களை தள்ளிட்டு வந்துடுறேன், புறம் கலப்படம் தான். நீக்கூரக்காரன் பார்த்தா 8 பேரை வச்சு என்னென்னமோ பண்ணுறேன். அவங்க சென்ட்ரிங் போடும்போது அவ்வளோதான் பண்ணுறாங்க. ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு ஆளே மட்டக்கம்போ இங்கேருந்து தூக்கி கொடுக்குறாங்க. எனி டைம் ஓசை கையில் பிடிச்சிட்டே தர்றாங்க. என்னென்னு கேட்டால் பூத்தோட்டம் அதிகமாக இருக்காங்க. புறம் நன்றி நன்றி. பூரா பெட்டு படம் பார்க்குறாங்க. அவ்வளோதான். என்ன பேசுறது தெரிஞ்சா எதுக்கு இவ்வளோ கூட்டம் வருது? இந்த மழை பெய்யும் போதே பொம்பளையாள் கூட நல்லா மேகத்தை பார்த்து வஞ்சிருப்பியே. மானங்கட்ட மேகம் அப்படி பேய்தடி கழிச்சல்ல போக மைத்த புடுங்கணும். அப்புறம் மழை பெய்யாமல் சோத்துக்கு என்னது இப்போ புட்ட வேதும்ப? மழை வேயணும், சிச்சுக்கங்க, சிச்சுக்க, பெரிய சேட்டு மக சிச்சுக்க. இதில் பார்க்கும்போது எனக்கு சீண்டியா வரும். ஏன்னா இது நல்லா இருக்கும்போது ஏதாவது ஒன்று இழுத்து விட்டு போயிடும். ஆமாம், இந்த 100 நாள் வேலை தப்பா சொல்லலை. 100 நாள் வேலை வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு வயசானவங்கெல்லாம் அடுத்த ஓட்ட ஒரு வேளை சோத்துக்கு கையேந்தாம அந்த 100 நாள் வேலைக்கு போய் தன்னுடைய பசியை அவங்களே அமர்த்திக்கிறதுக்கு இந்த 100 நாள் வேலை அற்புதமான திட்டம். தப்பா பேசலை. அங்கே போய் எல்லாரும் நோகாம காசு வாங்கினேன். இப்போ பெண்டு எடுக்கிறாங்களாம்ல, அது இதுக்கு பூரா கிளர்க்க போய் அப்படியே ஐசி வைக்குங்க. கிளர்க்கு புட்டை வச்சுட்டு வந்திருக்கேன், ஜாஃபரி எல்லாம் என்ன வச்சாலும் ஒன்னே வச்சிருவாங்க. ஏன்னா உழைக்கிற மக்களுக்கு எதுவுமே வராது. இங்கே இருக்கீங்களே நீங்கள் எல்லாருமே 18ஆம் படி கருப்பேன் அருளோடு, காளிமுனி அருளோடு, காளியத்தா அருளோடு உங்கள் எல்லாத்துக்கும் எந்த குறையும் வராது. ஏன்? கண்ட்ரோல். வரும்போதே பூனை குறுக்க போச்சு. டிரைவரை ரிவல்ஸ் எடுக்க சொன்னா முண்டைக்கு ரிவல்ஸுக்கு எதுவும் தெரியாம முன்னாடி விட்டேன். கண்ட்ரோல். இப்ப நீ பேசிக்கிட்டே இருந்தா மருதமணி பெட்ரோல் ஊற்றி எரிச்சு போடுவேன். அப்புறம் அந்த நாய் யாருது மேடம்? அதை நடத்தி விடு. அங்காளி அமைதி அமைதி ப்ளீஸ். ஏன்னா உலகத்திலே எந்த மாநிலமா இருந்தாலும் சாதி மதம் பாராமல் எந்த நாடா இருந்தாலும் உடனே அன்பை காட்டி பழகக்கூடிய ஒரு உன்னதமான பிறவி யாருக்கு தெரியுமா? இந்த தமிழனுக்கு தான். யாரையும் விளைவிக்குவேன். அதே மாதிரி கணேசி கோயிலை கொடுக்காட்டாலும் மொத்தங்கம்னு வைரவனே வந்தேன். இப்போ நிறைய பேர் கூட்டத்தில் நான் பார்த்துட்டேன். கணேசி கோயில் அவன்ட்டு இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஆள் எந்த ஊராக இருந்தாலும் விசாரிச்சிருவேன். அந்த ஆள் கணேசி கோயிலை போட்டான்னா சைஸாக விசாரிப்பேன். நீங்கள் எந்த ஊர்? நான் சிவகங்கை பக்கம் மத வெட்டி தான். யார் மையன்? கண்ணை மையன். எனக்கு சித்தப்பா வேணும்ப்பா. அந்த கோயிலுக்காக என்னென்னமோ சொல்லுவேன். அவன் உடனே உங்களை நீங்கள் நான் பார்த்தது இல்லையா? உங்கள் அப்பாட்ட கேளுப்பா. என்ன கேளு? கோயிலை ஓடுவாக்கும் சைஸா. அவன் ஆமாம் 3 ஓட்டுக்கு தான் இருக்குது. ஒரு ஓட்டு கொடு தம்பி, கொடு. தலை கையெல்லாம் சுண்டும். அந்த புயலை அவ்வளோ அழகா போடுவாங்க. பார்த்தேன்னா இந்த கையை சுத்தம் பண்ணியாம் பாரு, ஏர் கூலர் மாதிரியே தொடச்சிக்கிட்டு என்னம்மை 4 பக்கம் பார்ப்பேன். தொடச்சிக்கிட்டு இந்த பாக்கெட்டை சட்டியிலேருந்து எடுத்து அதை ஊதுவாங்க. இந்த தட்டியாக வந்துடும். அப்படியே கொட்டிக்கிட்டு இங்கே வச்சு தேய்ப்பேன். தேய்ச்சி என்னது அப்படி இருக்கு வாய் வாணி ஊற வடிஞ்சு நெய் டப்பாவில் போயும். ஏன்னா தவறு செய்யாத மனுஷனே கிடையாது உலகத்தில். பீடி குடிக்க மாட்டேன்,
தண்ணி அடிக்க மாட்டேன், புயலை ஓட மாட்டேன், வெத்தலை ஓட மாட்டேன், மூக்குப்பொடி போட மாட்டேன்னு சொல்ற ஒரு மனுஷன் இருந்தா பொம்பளை விஷயத்துல ரோக்கரா இருப்பேன். ஏய் அப்போ ப்ரோ உங்க ஊர்ல யாரும் இருக்காங்களா? தட்டும் போது நல்லா எச்சி வடிய தட்டு அப்படி அடிக்கிறா. தாய்மார்களே, நீங்க இல்லை என்றால் உலகத்துல எந்த சீவராஜியும் இல்லை. எங்க அம்மா முத்துவலின்னு ஒரு பெண்ணு இல்லை என்றால், ஒரு தாய் இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு கோமாளி இல்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பெத்த தாய் தான் கடவுள். கைதட்டாதீங்க மேடம், அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவேன். அதுக்குள்ளே நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீங்க எல்லாருமே காலையிலே அதிகாலை 3:30க்கு எழுந்து நன்றாக குளித்துவிட்டு முகத்திலே மஞ்சளை பூசி பேரலவலியை போட்டு தன்னுடைய கணவன் கால் எங்கே கிடக்கிறது என்று கவக்கம்பை வெட்டி அதை கிளைத்து விட்டு கிழக்கு முகமாக காலை இங்கிட்டு தள்ளிவிட்டு காலை தொட்டு கும்பிட்டுத்தான் நான் அடுப்பு பற்ற வைப்பேன் என்று சொல்லுகின்ற தாய்மார் இருந்தா கை தூக்கலாம். யாருமே இல்லை, யாருமே இல்லை. எல்லாரும் வீட்டுக்கு போறது நல்லது, எடுத்துக்கிட்டு எரிஞ்சே வருவேன். என்ன மேடம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒர்க்கு? என்ன உங்களுக்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கண்ட வயட்டெல்லாம் பேச்சு வாங்கி அந்த காசை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு கணவன்மார்களும் உங்க அப்பாவுக்கு அடுத்து அவங்க தான் உங்களுக்கு அப்பா. கைதட்டா இதுல கைதட்டின எத்தனை பேர் சோத்துக்கெல்லாம தெரிய போறான். பொண்டாட்டி கூட நோட் பண்ணு, அப்படியாடா தூய்மை குடிக்க மனே வாடா. ஏன்னா எங்க அப்பத்தா ஏய் ரம்மு தானே எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? உனக்கு ஒரு சாங் பாடுறேன், அதோட ஆத்மா சாந்தியா. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், 1.5 லட்சத்துக்கு பைக்கு வாங்கி வச்சிருந்தேன். மற்றவங்க எல்லாம் 15,000 20,000க்கு 30,000க்கு செல்லு வாங்குறாங்கன்னு பணத்து முறை காட்டுறதுக்காக 1.25 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன். மதகு வட்டி பைபாஸ்ல 20 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு இருந்தேன். பொண்டாட்டிக்கு 300 ரூபாவை நகை சேர்த்து வச்சிருந்தேன். மொத்தத்தில் 40 லட்சம் பேங்கில் போட்டு வச்சிருந்தேன். ஊரா வட்டிக்கு விட்ட காசை இடவாரில் சொருகி வச்சிருந்தேன். பணம் பருத்து போச்சு, என்ன செய்யறதுன்னு போர் அடிக்குதுன்னு சொல்லி சிவகங்கையில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமுல்லே. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுது அடைஞ்சா, டாஸ்மார்க் கடையை தேடி நனையா நடந்தோம், அதை எண்ணி பார்க்கல. நிறையா நடந்தே, அதை எண்ணி பார்க்கல. அண்டா உண்டாவை எல்லாம் அழகு வச்சு குடிச்சு போட்டேன். பொண்டாட்டி கொலுசை வித்து பீருதான அடிச்சு போட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு ஞாயிற்றுக்கிழமையான கூட்டு சேர்ந்து காசை போட்டு தண்ணி அடிச்சு
கடைசியில வீட்டுக்கு வரும்போது கைலி இல்லாம சட்டியோட வந்து கேவலப்பட்டு வெக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்த தாய் தப்பை எதையுமே தேடாம பாட்டில் கப்பு சைடிச்சுதான் இதுதான் உலகம் ஒன்று நினைச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடுவோம் அழகு ரேசு வண்டி வச்சு 4 மரசு நெல்லு வச்சு நல்ல குடும் 10 பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடியால் இந்த நிலையாச்சு. வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த முப்பாட்டேன் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் பிறவி என்பது ஒரு தடவை தான். 7 பிறவின்னு சொல்லுவாங்க. அவனை செகுல கட்டி அரைஞ்சிரு ஒரு பிறவி தான் கிடையாது. இதுக்கப்புறம் நம்மளெல்லாம் பிறக்க போறதில்லை. இதே மாதிரி உங்களை எல்லாம் பார்க்க எத்தனை பிறவி எடுத்தாலும் கிடையாது, ஒரு பிறவி தான். அதனால பொண்டாட்டி பிள்ளைய அப்பேன் தாய் தப்பேன் சொந்த வந்தத்தோட நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் இருக்கணும் இந்த குடியை விட்டுட்டு அப்படின்னு நல்ல எண்ணத்தோட பாடுறேன். நானும் ஒரு காலத்தில் குடிச்ச வந்தேன். குடிக்கும் போது ஒரு மசுரும் தெரியாது. இப்போத்தான் ஏழைனா என்னன்னு தெரியுது, கஷ்டம்னா என்னன்னு தெரியுது, பசினா என்ன தெரியுது. இதில் குடிச்சாளுக மட்டும் என்னையும் மனசுக்குள்ளேயே நோத்தாங்குமான்னு வைவே. இந்த பாட்டு மைத்த என்ன மைத்துக்கு வேன் பாடுனேன் அப்படின்னு நினச்சி அப்படியே பாடுனாலும் என்னை வஞ்சிட்டு போனா ஊத்து புட்டு பொம்பளை பிள்ளைய தாய்மாரெலாம் நல்லா இருக்கிறோம்னு மேடைக்கு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடம் 10 பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு. வேணாம் ப்ரோ 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 வேணாம். காலையில் சைடிஸ் வாங்க வச்சுக்கோங்க ப்ரோ. வேணாம் வேணாம் அண்ணே நல்லா இருந்தே போனேன். அண்ணே உன்னையெல்லாம் பொண்டாட்டி உலக எடுத்து வெதரில் அடிக்காம தானே திர்ற. ஏய் போங்க ப்ரோ. ஏன்னா குடிக்கும்போது உங்களுக்கு சுகமாகத்தான் இருக்கும். அதுவே ஒரு காலத்தில் சுமையாக மாறிடும். அதே மாதிரி குடிச்சாலோட குடிச்சாலும் பேசினாத்தான் நல்லா இருக்கும். இவனும் அதைத்தான் சொல்லுவேன், அவனும் அதைத்தான் சொல்லுவேன். ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. குடிச்சால கவனிச்சு பாருவேன். நாளைக்கு நான் பாஞ்சுன்னா உன்னை சொன்னா அவன் நீ சொன்ன வேற மதம் வச்சு போகிறேன், ஹோட்டலில் சாப்பிட்றோம் வர்றாரு அதுன்னு சொல்லுவேன். அவன்கிட்ட நம்ம பெரும்பாலும் குடிக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாரும் அனுபவப்பட்டிருப்பிய. ஒரு 20,000 கைமாத்து கேள்வேன். காசு இல்லைடா, மழை பெஞ்சிரும், உரம் வாங்கணும், விதை வாங்கணும். பாப்பா மத வீட்டில் போய் சரக்கு அடிப்போமா? காசு இல்லைன்னு இல்லை. அப்படி சொல்கிற ஆள்கிட்ட மட்டும் ஒரு கட்டிங்க ஊற்றி விடு. கட்டிங்க ஊற்றி விட்டு பித்த உடம்பா இருந்தால் அள்ளி விடுவேன் பாரு. அஜா ஏட்ட நீ காசு கேட்டையில நீ இல்லைன்ட்டு இல்லையா? நாளைக்கு 1 லட்சம் தரேன். இருக்கியா? உனக்கு தராமல் யாருக்கு தெரியுவேன்? வீட்டுக்கு முன்னாடி கிடக்கல அந்த 1 ஏக்கர் உன் பேரில் எழுதி வைக்கிறேன்.
வந்தா சாவியை பிடி, வண்டி எடுத்துட்டு போ, பொழைச்சிக்க. அப்படி மட்டும் சொல்கிறான்னு எதுவும் செஞ்சிடாதீங்க. விடிய காலம் நெஞ்சுக்கு ஏற்றி கட்டி பாய வருவாங்க. இது குடிக்கும் போது இந்த நாடகத்துக்கு வரும்போது இந்த அக்கப்புறம் நடக்கும். யாராவது ஒத்தால பைக்கில் போகும்போது லிஃப்ட் கேளுவேன், தச்சன் புதுப்பட்டி நாடகமா, எம்கேஆர் வர்றாப்பலையே, நானும் வர்றையா? வீல் கோட்டமியா, வீல் ஆடுது, காற்று இல்லை, பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் எல்லாரும் போனாலும் அதாண்ட மைலேஜ் கொடுக்கும். ஏற்ற மாட்டேன். ஒரு கோட்டரை போட்டு விடு, 7 பேர்த்த ஏற்றுவேன். ஏறு ஏறு, கோட்டமுண்டா, என்ன கோட்டம்? போலீஸ் பிடிப்பா. போலீஸ் எங்கள் சித்தப்பா தாப்பா, மாதவட்டி ஸ்டேஷனில் சித்தப்பா எஸ்ஐயா இருக்காரு. அப்படி சொல்கிற ஆளு போலீஸ் மறைச்சோடனே பம்புவேன் இப்படின்றேன். கையிலலாம் இறக்குவாங்க. ஒரு ஆள் போட்டு விட்டேன், சார் உங்கள் சித்தப்பா எஸ்எஸ் சார். டேய் உங்கள் சித்தப்பா எந்த டேஸில் வேலாக்குறாரு? இருந்தாருங்கய்யா, ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ பால் பண்ண வச்சுருக்காருங்க. அப்படியே நடுங்கிடுவாங்க. ஒரே விஷயம், காவல்துறை அதிகாரியை பொறுத்தளவு நண்பர்கள் தான். அவருடைய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாள் செவ்வண்ண, அது வேற. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய என் தமிழன் யாருக்குமே பயப்பட தேவையில்லை. வண்டிக்கான உரிய ஆதாரத்தையும் தலைக்கவசத்தையும் அணிந்து நீ நேர்மையாக போகும்போது எந்த ஒரு அதிகாரிக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எல்லாருமே பத்திரமா இருங்க. ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் திருப்புங்க. அப்போத்தான் பின்னாடி வந்து டம்முன்னு மோதி 2 பேரும் பாயிங்க. ஏன் விஜய் அபினேஷ் ஸ்ரீ வெட்டுடையா காளியம்மன் பிரதர்ஸ், பருத்தி கம்மாய், வடமாடு மஞ்சு வரட்டு பிரதர்ஸ் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. வெட்டுடையா காளியம்மா, வெட்டுடையா காளியம்மா தான் உன்னை ஏதாவது செய்யணும். ஏன்னா காசெல்லாம் நான் பார்த்து தான் வைப்பேன். இதே அனுபவப்பட்டிருக்கேன். இப்போ செல்லாத நோட்டை பூரா மாத்திர பேங்க்கு நடிகர் தான். ஒரு ஆள் அப்படி தான் 2000 வந்துச்சுவார். அந்த டைம் நெஞ்சு கட்டிட்டு வந்தேன், வேட்டியை கட்டி வந்து, சிங்கம் நீ எங்கே போனாலும் உன்னைய பார்க்க நான் வந்துக்கிட்டே இருப்பேன். கும்பிட்டேன். கும்பிட்டு இருந்தா 2000 ரூபா வச்சுக்கையா, என்ன 2 ரூபா, அது பெரிய அதிசயம்டா. 2000 ரூபா கொடுத்தோன்னே என்ன இருக்கட்டும்னே, எம்பிட்டு வேணா கேளு, இறச்சிக்கிட்டே இருப்பேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டேன். நான் நீ நல்லா இருக்கணும், உன் பொண்டாட்டிக்கு ரெட்டை பிள்ளை வறக்கணும், உன் மாடு ஈன்றும், உனக்கு வயக்காடெல்லாம் விளைஞ்சிரும்னு சொல்லிட்டு நோட்டை பிரிக்கிறேன். 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு. ஹலோ ப்ரோ, என்ன கிழிஞ்சிருக்குண்டே? பொத்து 8 பேங்க்கு போயிட்டு எவனும் மாற்ற மாட்டேன்ட்டேன் போடா அப்படின்னு. அதனால அடுத்த ஒரு சாங் பாட போறேன். ஹலோ ஹலோ. வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை, இதை ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற உள்ள. வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்லை, இதை ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற உள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான விட பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் கல்யாணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. ஏன் இந்த பாட்டை பாடினேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆண்கள் பெருத்து போனோம்ப்பா. 35 வயசு 37 வயசு 40 வயசு ஆகி பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம அவன் தினமும் போய் சிமக்கரில் மண்டி ஓட்டு செருப்பு எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிறியா அவட மண்டி ஓட்டுனே ஒருத்தன் அப்படியே எந்திரிக்கானே. மண்டி ஓட்டு கிடைக்கல. காரணம் பெண்கள் குறைந்து விட்டார், பொண்ணே கிடைக்கல. ஏன் கிடைக்கல? மாப்பிள்ளை பார்த்தா நல்லா படிச்சிருக்கீங்க, பொண்ணு வீடு ஏழையா இருக்கு. அப்படி இருக்கும்போது கல்யாணம் மட்டும் செய்ய வேண்டும். கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணுக்கு நம்ம காப்பாற்ற முடியலன்னா எது கல்யாணம்? சிறு வருஷ நகை நட்டுலாம் எதுக்கு? இன்னைக்கு வரதட்சணை கொடுத்து விட்டு எத்தனையோ தாய் பெண்கள் அந்த கடனை கட்ட முடியாமல் தற்கொலை நிலைமைக்கு போறாங்க. அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாருமே பொண்ணு வச்சிருக்கிய நம்ம எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். விழிப்புணர்வு தான் அதெல்லாம். அப்பெல்லாம் எங்க அப்பா ஆத்தா எங்க ஐயா காலத்துல பாட்டையும் பூட்டையும் காலத்துலாம் வரதட்சணைலாம் கிடையாது. 2 ஆட்டுக்குட்டி ஒரு மாட்டை பற்றி விடுவாங்க. வரதட்சணைன்னு என்ன வரும்னா, சீரு, ஒரே ஒரு பாயும், ஒரு தலகாணி, ஒரு போர்வதேன்.
அது வாரிசை உண்டாக்குறதுக்காக அவ்வளோதான் அனுப்பிவிடுவாங்க. குறை வீட்டுக்குள்ளே போய் வீடே தீப்பிடிக்கிற அளவுக்கு என்னமோ பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ரொம்ப கொடூரமாக இருக்கு. பரிசம் போடுறதே பொண்ணு கிடைக்கான்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன் பரிசத்தை. என்னண்ணே அப்புறம் வாசிப்போம்னே, அப்புறம் வாசிப்போம். என்ன ஓகேன்ற டீ கண்ட நக்கல் மயிர் பண்ணுறியா? ஓ நோட்டீஸை படித்தா தானே பேங்கில் வை கொடுத்து விட்டு ஓகே டீக்கே இந்தி பண்டிதர் மயன். ஒரே விஷயம், இன்றைய காலத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு தத்துரூபமாக சொல்ல போகிறேன். பரிசம் போடுறது 1 வருஷம் ஆயிரும். அப்போ இந்த மாப்பிள்ளை சும்மா இருக்க மாட்டேன். எப்படியாவது காலு கையில் விழுந்து யார்கிட்டடா நம்பர் வாங்குன்னு வாங்கிடுவேன். பொண்ணோட நம்பரை வாங்கிட்டு அவன் தூங்கவே விட மாட்டேன். போர்வையை பொத்திக்கிட்டு கவட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சொல்கிறா சொல்கிறேன். இரவு 9 மணிக்கு சொல்கிறான்டுவேன். காலையில் 9 மணி ஆயிரும். சொல்கிறான்னு சொல்லுவேன். எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த பிள்ளையை எப்படி பேசுவேன்ற, ஹலோ போனா அது சொல்லுங்க சாப்பிட்டியாடா, அது சாப்பிட்டேன்னு சொல்லும். வெண்ணெய் வைக்க மாட்டேன். என்ன சாப்பாடு? அது சோறு தான். இவன் இட்லி தின்றுப்பியா நடிப்பியா? நானும் சோறு தான் ஏன்னா கவர் பண்ணுறேன். அடுத்து சோறுன்னு சொல்லி வைக்க மாட்டேன். அரிசி அந்த பிள்ளை நவாப்பு தான். இவன் நம்ம வீட்லேயும் நவாப்பு தான், ஒரே பிராண்டட். மறுபடியும் வைக்க மாட்டேன். அடுப்பா சிலிண்டரா? அந்த பிள்ளை சிலிண்டர் தான், வைக்க மாட்டேன். பதமா வடிச்சிக்கலாம், அரிசியா வடிச்சிக்கலாம். வாருது பொம்பளை சிரிக்கிறத. அப்போ உங்களை சித்திரத்தை வடுத்திருக்கா கல்யாணம் பண்ற ஆளுங்க. வயசான ஒருத்தர் ரஞ்சித்து நடந்த கதை. வெளியே இருக்க பாவம் தூருக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருந்திருக்காரு. சரி. அவர் பக்கத்துல ஒரு இளவட்டம் வெளியே இருந்தவன் லவ்வருக்கு முத்தம் கொடுத்துருக்கேன். இவர் வந்த வெளியே வரல. இவர் சுத்தி சுத்தி பார்த்திருக்காரு. பண்ணி வந்துருச்சோ. ஏன்னா இதெல்லாம் நடக்கும். இப்ப எல்லாம் வந்து கல்யாண வீட்டுக்கு போனோம்னா பொண்ணு நிறமாசமா இருக்கும். நிறமாசமா? அப்படி நடந்திருக்குப்பா. அப்படியா? ஒரு கல்யாணத்துல புடிச்சு ஊருக்கார கேட்டிருக்கா, யாரா அந்த காரியத்தை பண்ணது? பாப்புல அழுதுருக்கா. என்னது கல்யாணமா வளகாப்பா? ஏன் அந்த பொண்ணு என்ன? மாப்பிள்ள பரிசம் போட்டு 1 வருஷம் ஆச்சு. எப்படி இருந்தாலும் இந்த கட்டடத்துக்கு நான் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். எப்படியும் சென்ட்ரிங் நான் தான் போடணும். கலவையை போட்டு லேசா கம்பியை கட்டினேன். எப்படியோ செட் ஆகிடுச்சு. ஓகே ரெண்டையும் சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. என்ன பங்காளி பங்காளி தயவு செய்து ஏதோ பண்ணிருக்காப்ல. எத்தனையோ ஊர்ல இருந்து இந்த மலைன்னு பார்க்காம இந்த நாடகத்தை பார்க்க வந்த உங்களை அத்தனை பேர் பாதம் தொட்டு நன்றி. முதற்கணம் இந்த தச்சன் புதுப்பட்டி இந்த கிராமத்தில் நாடகம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர்றவங்க எந்த ஒரு சத்தம் இல்லாமல் பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், நாளைக்கு உங்கள் ஊரில் வந்து அடுத்தவங்க பண்ணும்போது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களே. உன்னையத்தையும் சொல்கிறேன் ப்ரோ. எக்கோ கருப்பனை கொண்டு வந்து நிப்பாடி விட்டு நோட்டீஸை படிக்கிறேன். அமைதியாக இருக்கணும். சாமி உட்கால பெல்லா பைய தருவான். அப்புறம் 3 நாளைக்கு ஒன்று கூறாம செஞ்சு விடுவேன். அப்புறம் வடக்கே வளநாடு வழிகுண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணாபூமி 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் மலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலிக்கும் ஜீமடாய். அந்த மலையாள நாட்டு அரசன் ஆட்சி செய்யும் காலம். அங்கே அரசனுக்கு அப்புறம் பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா.
அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா மலையாள நாட்டுக்கு இந்த 60 பிள்ளைகளை ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்து குடுடா என்று சொல்லி மலையாளத்து அரசன் கேட்கும் காலம் அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்துவாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன் இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்த அலாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்கு அந்த மலையாள நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடோய் என்று 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வருங்காலம் இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை அங்க கடும் பஞ்சம் அடையுதோ அங்க பயிரெல்லாம் கருகுது அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுதுடா அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும் அங்க வாய் சொல்ல கட்டு போடும் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டும் குறி வாக்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து உருமாறி நிக்குதுடோ இது பொல்லா கருப்புடா இது ஆரடி வெங்கடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்காது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போரு என்று சொல்லி என் கருப்பனை நாட்டை விட்டு கிளப்ப வழி தெரியாம அங்க நெருங்குனா கருப்பனை சுத்தி தீயா பரவதுடாய் அப்ப ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குதுடாய் அப்ப பெய்யாத மலை பெருமலை பெஞ்சு குத்தி கிளப்புதுடா மலையாள நாட்டை விட்டு என் கருப்பையும் பெட்டிட்டா ஏன் கருப்பையும் பெட்டி மலட்டாட்டு தண்ணியில தள்ளாடி வருதுடா என் கருப்பையும் பெட்டி ஒத்தையில அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டில எந்த திசையில போய் உக்கார எனக்கு வழி தெரியலையே அப்படி மலட்டாட்டு தண்ணிய விட்டு கருப்பையும் பெட்டி இறங்கி வருங்காலம் அட அழகு மலை காடு என் அருவி மலை சொங்க என் தீத்தாக்கர ராக்கு நிக்கலடா தீத்த தொட்டியட்டா 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம் என் கருப்பையும் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா ஓ எரிஞ்ச அம்பும் நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப என் கருப்பேன் ஜாம்ப ஒரு அரும்பு குறையாது
அசக்காத்து விசாது இந்த நல்ல தச்சன் புதுப்பட்டி கிராமத்தை காத்து கொண்டிருக்கும் வல்ல நாட்டின் கருப்பை வணங்கி தச்சன் காளியம்மன வணங்கி என் கதையை தொடங்குறேன் அஞ்சாமி. என்ன கரத்திலும் பொண்ணெல்லாம் குடியே விபதியை வச்சு விடுங்க. இப்ப கூப்பிட மாட்டேன். ஐயா சைடில் இருக்க ஒரு 2 பேர் யாரையா ஐயா உட்காருங்கய்யா. அப்படி இடம் லேட்டாக கூட மல்லாக்க படியா உனக்கு தொப்புள்ள மாவளை கெடுக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் பாகநெறி நாட்டை சேர்ந்த கத்தப்பட்டு சொக்கநாதபுரம் சேகரம் மதகுப்பட்டி ஊராட்சி தச்சன் புதுப்பட்டி கிராமத்திலே அருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பொல்லாத வல்லநாட்டு கருப்பர் ஸ்ரீ தச்சன் காளியம்மன் கோவில் வருடாசிய விழாவை முன்னிட்டு 2ஆம் ஆண்டு மது எடுப்பு திருவிழாவை முன்னிட்டும் தச்சன் புதுப்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் அன்போடு ஆதரவோடு இன்றைய தினம் பாசத்துக்குரிய அன்பு உள்ளங்கள் தச்சன் புதுப்பட்டி இளைஞர்கள் என் அன்பு இளைஞர்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அடாத மலையிலையும் உள்ளே அரிதாரம் பூசி நடிக்கக்கூடிய நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் நமது அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வருத்தனாக நடிக்க கத்துக்கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி கொஞ்சம் மொழி பேசு ரஞ்சிதம் எத்தனை வள்ளிகளை நீங்கள் நேரில் பார்த்திருக்கலாம், யூடியூப்லையும் பார்த்திருக்கலாம். ஆனா வந்திருக்கும் வள்ளியை நான் என்ன பேசுவது என்றே தெரியல. அவ்வளவு ஒரு கௌரவமான தோற்றத்துக்கு உள்ளவங்க அன்பு சகோதரி அவர்கள் MA அவங்க ஆத்தாப்பே இன்சில் MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மசுறு உதிர மண்டையில் மசுறு இல்லை என்று அவன் தேய்க்காத கிருமே இல்லை. சமயத்தில் கூட அரளிக்காயும் கொமட்டிக்காயும் தேய்ச்சு மண்டை வெந்தாலும் தொண்டையில் வளமாக அன்னைக்கு உள்ள போறேன் தேங்காய் போட்டு மசுரை தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கூட படக்குன்னு இந்த ஊர் தெய்வத்தினால மசுறு முளைச்சிருச்சு பார்த்தா டோப்பு முடியும். என் அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கரூரை சேர்ந்த TM முத்துக்குமார் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அருமையான பாட்டு. இது இப்போ உள்ள இளைய சமுதாயத்துக்கெல்லாம் இந்த பாட்டுலாம் பாவம் தெரியாது. இந்த பாட்டு பாடுங்களேன். காத்து மேல காத்து சைடில் காத்து இதுல
அந்த பாட்டு பாடினேன். இந்த பாட்டு பாட்டு பஞ்சவண்ண பஞ்சகிளி மாமனுக்கு நீ புச்சகிளி மறைஞ்சு நின்று போடுவேன் புளிப்பூ அதெல்லாம் பாடுனா. ஏன்னா பழசுதான். நீங்க எத்தனை குழம்பு வச்சாலும் பழைய குழம்பு சுட வச்சு சாப்பிடு கஞ்சியோட நல்லா பழமே மாறாது என்னைக்குமே. இப்ப 2 பேரும் ஜாமியானீங்க ப்ரோ, நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன ஜாமி வருது? ஓத்தாவோட ஜாமி தண்ணியை போட்டு அந்த தம்பி ஆடினது ஜாமி தான். அங்கிட்டு ஒரு ஆத்தா அடிச்சு ஜாமி தான். நீ ஜாமி ஆடும்போது எந்த ஜாமியாவது சட்டியெல்லாம் டைட் பண்ணிக்கிட்டு கையிலே அவுந்துருச்சு, அதெல்லாம் ஜாமிக்கு தெரியுமாக்க? போடாங்க வேற, எங்களுக்கு தெரியும் ஜாமி எப்படி இருக்கும் சரியா? இன்னும் ஆடும்போது நீங்க இருந்தீங்கன்னா தண்ணிக்குள்ள அமைக்க உன்னை கொண்டே விடுவேன். அப்புறம் பெரிய தனி பயமே ஊரை கடுத்து போறாரு. ஏன்னா நான் சொல்றேன் ஐயா, எல்லாரும் கவனிங்க. எங்க ஐயா கலிச்சேரியில் பெரிய கோடாங்க. நான் சின்ன வயசுல நடந்த உண்மை சம்பவம் யூடியூப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. முருகா உனக்கு தெரியுமாடா? மதுரை ஊமச்சுகுளம் பக்கத்தில் உள்ள கருவனூர். இந்த கருவனூர் கம்மாய்க்குள்ள குதிரை 5 மணிக்கு நிற்கும். பாறைக்கருப்பு பெரிய தெய்வம். அப்ப அந்த கிராமம் கருவனூர் கிராமம் குறி வாக்குறாங்க, ஊர் கிராமத்து குறி. அப்ப இந்த பாறைக்கருப்புக்கு கூட இந்த குதிரை பறக்கும் போது இந்த காத்துக்கு கூட ஒரு பறவை இருக்கு. அந்த சிலை செஞ்ச சிற்பி சொன்னாரு, அதுக்குள்ள இருக்கிறது என்ன பறவைன்னு கேட்டாங்க. எந்த கோடாங்க சொல்ல முடியல. சொல்ல முடியாட்டா கிராமம் எப்படி விடும்? உடுக்க ஆலமர விழுதுல கட்டி வச்சு உட்கார வச்சுட்டார். அப்ப எங்க ஐயா மழை பெஞ்சிருச்சு, தெக்க களிச்சேரி வயக்காட்டில் தெக்க உழுதுகிட்டு இருக்காரு நாத்து பாவறதுக்கு. மாட்டை பூட்டி நான் அந்த உழவு கட்டியை போட்டு மிதிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப இங்க வண்டி வந்துருச்சு. வந்தா ஒரு கோடாங்கி ஓடியாராப்புல, இந்த மாதிரி பாறை கருப்பு இந்த சாமி சொல்ல விட மாட்டேங்குது, என்ன பறவைன்னு தெரியல. அப்ப எங்க ஐயா கோடாங்கி எடுத்துட்டு எங்க ஐயாவோட போறேன். அப்பதான் எங்க ஐயா சொன்னாரு, உங்க அந்த குதிரைக்கு கூட உள்ள 2 காதுக்கு கூட உள்ளது புறா அப்படின்ட்டார். அந்த சிரிப்பியே காலில் விழுந்தேன். என்னைய தவிர யாருக்குமே தெரியாது அப்படியே சொன்னான். அப்படியெல்லாம் நாட்டில் பேர் வாங்கினாங்க. அப்ப எங்க ஐயா ஆடும்போது அருவாலை ஏறி நிற்கும் போது ஊருக்கார ஊரா என்ன கேட்பாங்க? அப்ப எல்லாம் 4 நகை வேணும், புது சேலை வேணும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. மழை எப்போ வரும்? படக்குன்னு அடிப்பாரு எங்க ஐயா. 16 நாள்ல கருப்பி மலை இறக்கி தாண்டா முக்காலும் சத்தியமடான்னு மழை பெய்யும். இப்போ உன்னைய மாதிரி ஆளு தண்ணியை போட்டு ஒரு சிலர் ஆடிட்டு முண்டைக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஊர்ல கேட்குறாங்க மழை எப்போ பெய்யும்? அவன் தெரிஞ்சா தானே முண்டை சொல்லுவேன். மழை மழை ஊருக்காரங்க மழை எப்போ பெய்யும்? மழை கருப்புன்ட்டே மழை கேட்குற. அப்புறம் போய் யார்கிட்ட தாசில்தார்ட்ட கேட்க முடியும்? சொல்ல மாட்டேன். ஆனா குத்து மதிப்பு அடிச்சு விடியாம பாரு. இன்னும் 130 நாள்ல மழை பெய்யும்பா. எப்படி ஆடி ஆவணியில் பெஞ்சிடும், அடிச்சு விட்டு போயிடுவேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, தெய்வத்தை நேர்மையாக உண்மையாக அருள் ஆடக்கூடிய ஒவ்வொரு மனிதன்ட்டையும் சாமி இருக்கு. சாமி இல்லை என்று சொல்லலை. ஆனா சாமி ஆடும்போது இந்த மாதிரி நோ ட்ரிங்க்ஸ். இப்ப நீ அடிச்ச போதா இறங்கியிருக்கான். எலும்புச்சம்பளம் தேவையில்லை, எம்கேன்ற ஒரு சக்தி போதும். கை தட்டலாம். எதுக்கு கை தட்டினீங்கன்னு நீங்க யோசிப்பாருக்குள்ள நாடகம் முடிஞ்சிடும். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோவில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். எங்கே அரை மணி நேரம் வாய்ச்சி விட்டு வாய்க்கும் போது 10 பேர் இருந்துச்சு. மிருதங்காரன் நிறுத்த சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நீ தலைய என்னன்னு நிப்பாட சொல்லிட்ட அப்படின்னு வேதனைப்படுவதை விட எல்லா பாடலுக்கும் கதை பாடலுக்கும் வாசிக்க தெரிந்ததுனாலதான் உங்களை மிருதங்கத்துக்கு போட்டான். நீங்க அரை மணி நேரம் வாசி வாங்கக்கூடிய பேரை 2 செகண்ட்ல வாங்கின வாரியா சரியான கலைஞர். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி. நேத்து இந்த ஊரை சோத்த திங்க வந்திருக்கேன். இவன் உங்களுக்கு தெரியுமா எந்த ஊர்னு? செல்லியம்பட்டி.
இந்த செல்லியம்பட்டி கிராமத்தில் இவங்க அப்பா வேறு அழகர் சாமி. கொட்டாம்பட்டி பக்கத்தில் அந்த ஏரியாவில் இருக்கு. என்ன தம்பி, உண்மையிலேயே அழகர் சாமி இவங்க அப்பா தான். என்னையே அந்த திருப்பத்தூர் அந்த பகுதியை பூரா அறிமுகப்படுத்தினது இவங்க அப்பா தான். ஆனால் நாடக உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க நல்லவங்கெல்லாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லவன், எந்த கெட்ட வழக்கம் இல்லாதவன் இவன் தான். அருமையான ஒரு தம்பி. ஆனால் இவன் அடி கண்ட்ரோல். இவனுடைய இசையை நான் சொல்ல தேவையில்லை. நமது முத்திரையர் இனத்தில் பிறந்தவன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தம்பி செல்லியம்பட்டியை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். எங்கே மாடு பொடி மாடு தமிழ்நாட்டில் எத்தனையோ கலையும் எத்தனையோ கலைஞர்களும் இருக்காங்க. உங்களை போன்ற தமிழ் உறவுகளையும் நம்ம கிராமத்தை நம்பி ஒரே விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேரளாவிலேருந்து கூப்பிட்டு வர்றீங்க சண்டை மேளம். ஏன் அதுக்கு பேர் ஜண்டா மேளம்னா அவன் வந்து ஊரில் சண்டையில் தொட்டு போயிடுவேன். அவன் வாசிக்கும் போது பார்த்தா மொளா அப்படிலாம் கொட்டுறாங்கடா, கொட்டுக்கிட்டு தக்கடை போட்டு தக்கடை போடணும் என்னென்னமோ போட்டு வாசிக்கிறேன். ஆனால் ரஞ்சித் ஒரு ஆள் போதும். என்னது உன்ட்ட நான் கேட்கவே இல்லை. எனக்கு மொட்டை நாக்கு என்ன செய்ய போகிறேன்?
என் தம்பி ரஞ்சித் ஒரு ஆள் போதும். குதிரெடுப்பு முளைப்பாரியாக இருந்தால் இவனுக்கு 2200 கொடுத்தா போதும். அவனா தூக்க முடியாட்டாலும் முளைப்பாரியை தூக்கி கொண்டு போய் கரைச்சிட்டு குதிரையை அவனா நகட்டி மருதமணியை சப்போர்ட்டு வச்சுக்கிடுவாங்க. 2 பேரும் கரைச்சி விட்டுருவாங்க. தம்பி ரஞ்சித் போன்று இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லாரு தம்பி. சிறப்பான ஒரு தாள கலைஞர். சமைக்கக்கூடிய என்ன குழம்பா இருந்தாலும் என்ன வகையான சாப்பாடாக இருந்தாலும் உப்புன்னு ஒன்று இல்லைன்னா அந்த உணவும் ருசி பெறாது. அதே மாதிரி நாடகத்திலே இந்த 3 கலைஞர்கள் இருந்தாலும் என்ன ரப்புன்னு ஓட்டு அடித்தாலும் தாள கலைஞர்னு ஒரு ஆள் இருக்கணும். ஏன்னா தாள கலைஞர் நீலகண்டேன் இரு நல்ல மனுஷன். போன வருஷம் பைபாஸில் விழுந்து அரைச்சு தீபாவளிக்கு ஒரு பக்காடி லெமன் புல்ல வாங்கியிருக்கு. விடிஞ்சா தீபாவளி ஒரு ஆப்பை சாப்பிட்ருக்கும் போல எந்திரிச்சு பார்த்துருக்கு. விடிஞ்சது மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இவன் பாவம் நல்லெண்ணெய் இல்லாமல் வேப்பெண்ணெயை தேய்ச்சி துண்டை இடுப்பில் கட்டி இப்படி உட்காந்துருக்கா. வீட்டுக்காரம்மா வந்திருக்கு. என்ன பண்ணுற? என்ன தேய்க்கிறேன்? விடிஞ்சிருச்சு. நைட்டு 12 மணிக்குதா உன்னோட. சரி தேய்ச்சதை தேய்ச்சிட்டிய ரோட்டில் அப்படி வண்டி எடுத்துகிட்டு போங்க. காயட்டும் இருக்கு. எக்ஸல் ஒன்று வச்சுருக்கு. வீட்டு வேறுன்னு எடுத்துக்கிட்டு புதுக்கோட்டையிலேருந்து நம்ம திரும்பியும் டோல்கிட்டு இருக்குவார். அந்த ரோட்டில் வர என்ன காயட்டும்னு துண்டோடு வந்திருக்கேன் மனுஷன். ஒரு காளை மாடு இருட்டுக்குள்ளே பசுமாட்டோட தப்பி கிடந்திருக்கு. இவன் பார்த்தவொடனே டோல்கட்டு நினச்சி அதுக்குள்ளேயே நமக்கு டோல்கட்டு போட்டாங்க. கம்பி மாதிரியே தெரிஞ்சிருக்கு போதைக்கு அதுக்கும். அப்புறம் நம்ம காளை மாடு டயர்டாகி இறங்கிருச்சு. கம்பி தூக்கிருச்சு. ஊட போயிடுவோம். அதான் கம்பி தூக்கிருச்சுல அப்படின்னு ஊட விட்டுருக்கேன். அந்த நேரம் மாடு தப்பிடுச்சு. தப்புனா மேலே விழுந்து மூஞ்சிலாம் அரைச்சு அப்புறம் தீபாவளியை போய் பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டாடிட்டு வெடியை வந்து கடைசியில் இவனுக்கு வெடி உடந்துருச்சு. என் அன்பு என்ன ஏய் அரைக்கலை விழுகலன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. அவ்வளோதான். களம் மாடு நல்ல வேலை. சின்ன மாடாக இருந்தால் சரியா போச்சுன்னு சொல்ல வரேன். புதுக்கோட்டையை சேர்ந்த நீலகண்டன் மாலை மரமே பிடிக்கும். நீலகண்டன் அவர்கள் சீன்தாளம். ப்ரோ இங்கே வாங்களேன். இதே உன் மேலே எனக்கு எரிச்ச மஞ்சள் வர்றது. பேர் சொல்லும் போது நீ கேட்டு எதுவும் பண்ணுங்க. இங்கே வாங்க. நீங்கள் எதுக்கு இப்படி போட்டீங்கன்னா இதை மட்டும் நான் 75,000க்கு தேயாமல் இருக்க இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது அதிகம் மைண்டா சத்தம் கேட்கணும். மண்டி ஓட்டு வாங்க. என்ன மாடு மண்டி ஓடுதாடா? நாலுக்கோட்டை எஸ் பேக்கரி 101, தச்சன் புதுப்பட்டி முருகேசன் 50, தச்சன் புதுப்பட்டி மாவீரன் பிரேம் நினைவாக 501, இடும்பன் அரளிக்கோட்டை அஜித்குமார் சார்பாக 101, கடலப்பருப்பு 100. சாரி சாமி அழைக்க போறேன். நேற்று வந்து சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். இந்த சின்ன கருப்பு பெரியத்தினுடைய செயலாளரும் சோனாலே SM சுகுமார் அவர்கள் இசை நாடக நடிகர் சங்கம் காரக்குடி பூக்கடை சொக்கநாதபுரத்தை சேர்ந்த SM சுகுமார் அவர்களும் பி தட்சிணாமூர்த்தி சேர்வை பட்டமங்கலம் இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். நாங்கள் வாங்கக்கூடிய அத்தனை பேரும் புகழும் யாருக்கு சேரும் என்றால் எங்கள் அண்ணன் SM சுகுமார் அவர்களை வணங்கி நன்றி. ஒரு தாய் முத்திரையர் மக்கள் கல்வி அறக்கட்டளை தலைவர் மேட்டுக்கடை குமார் சார்பாக ரூபாய் 1001, சந்தியா ஓட்டல் சார்பாக 101. ஓட்டல் நன்றி. இந்த நோட்டீஸ் ஒன்று படிக்க சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். மேல பூங்குடி ஆதினமலை ஐயனார் கோவில் புற மக்கள் சார்பாக எனக்கு இந்த சாலுவை நீ எழுதிட்டு வந்திருக்கேன். உனக்கு தெரியாதாங்க?
கேமரா அசைக்கிறான்டா. இந்த பொன்னான தருணத்தில் எங்களுக்கு வாய்ப்பளித்த தச்சன் புதுப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கும் கிராம இளைஞர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் அம்பாள் மண்டம் கோஷ்டி அப்பை இளைஞர் பேரவை சார்பாக மனமார்ந்த நன்றி. அதுதான் அன்பான கிராமம். ஒரே விஷயம், இந்த கிராமத்தை பற்றி நான் சொல்லியாக, பெரும்பிடுகு முத்துரையர் வம்சம் அதெல்லாம். ஆனால் இவர்கள் சிவனுக்கே கண் கொடுத்த கண்ணப்புற குலம். அத்தனை மக்களுக்கும் அன்பை வாரி வாரி கொடுக்கக்கூடிய இந்த கண்ணப்புற குலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் வணங்குகிறேன். எம்கேஆர் என்னை வளர்த்து விட்ட அன்பு வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணியையா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலே பெத்த தாய்க்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சுகுளம் கிராமம். அன்பும் ஆதரவும் வேண்டுமென்றால் என்னை நாடி வர வேண்டும் என்பதற்காக எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். நிறைய திரைப்பட இயக்குநர்கள்லாம் தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறாங்க, யூடியூப் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் 30 நாள் நாடகம்தான். இரவானா மேடை, பகலில் அந்த அன்பாலயம், அந்த மக்கள், இதான் என்னுடைய வாழ்க்கை. அதனால் பெரிய பெரிய வாய்ப்புகளை நான் இழந்தாலும் இந்த பாமர தமிழன் என் உறவுகள்கிட்ட உள்ள நான் பப்புன் போட்டு நடிக்கிறது உள்ள சந்தோஷம் எதுலேயும் வராது. அடியன் எம்கே ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் அந்த சாமியாடி இதை பார்த்து நான் முடிக்கிறேன். காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, தச்சன் புதுப்பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு, ஆமா புதுப்பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, தச்சன் புதுப்பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு, ஆமா புதுப்பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. புதுப்பட்டி பேரை சொன்னா புலி ஒதுங்கோ பாரு, நம்ம புதுப்பட்டி பேரை சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. வீரமுள்ள சாதி ஐயா முத்துரையர் வம்சம் ஐயா, சாமி ஐயா முத்துரையர் வம்சம் ஐயா, வீரமுள்ள சாதி ஐயா முத்துரையர் வம்சம் ஐயா. அத்திமர பாரு என்ன பேசுது இந்த ஊரு, ஆமா அத்திமர பாரு என்ன பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற ஏ கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, தச்சன் புதுப்பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, ஆமா தச்சன் புதுப்பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுர வம்சம் ஐயா, கொடுத்த தர்மபுரம் அவதாரம் ஐயா, சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுர வம்சம் ஐயா. தமிழ்நாடு பூரா என்ன பேசுது இந்த ஊரா, ஆமா தமிழ்நாடு பூரா இந்த முத்துரையர் பேரா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, முத்துரையர் பேரு சொன்ன புலி